ஏமாற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மட்டும் இருக்காது. உங்களுடைய உள்ளுக்குள் ஏமாற்றிய கடினமான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்க பொதுவா சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. யாரிடமும் அடைபட்டு இருக்கக்கூடாது. எனக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், அது என் சொந்த வேலையாக இருந்தா ரொம்பவும் நான் சந்தோஷப்படுவேன். அது எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் இணைய யாரும் வேலை சொல்லக்கூடாது என்ற ஒரு இடத்தில் நீங்க இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே நினைப்பீங்க. அவங்கதான் இந்த தனுசு ராசி அன்பர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனா அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் உங்களை ஏமாற்றிய தருணங்கள் அதிகமாகவே இருக்கும். நீங்க கடினமான அனுபவங்களை பெற்று இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. அதனால உங்களுடைய மனமானது எந்த அளவுக்கு எப்பொழுதுமே நீங்க சுதந்திரமாக இருக்கணும், எங்க இருந்தாலும் சரி சுதந்திரமாக இருக்கணும். எவ்வளவு கடினமான வேலைகள், கடினமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சுதந்திரமானது இருக்கணும். தூங்கும் பொழுதும் சரி, சாப்பிடும் பொழுதும் சரி, எனக்குன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நேர்மையான ஒரு மனிதராகவும் எப்பொழுதுமே இருப்பீங்க. யார் எதுக்கு யார் இருக்கான்னு கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்களிடம் அவங்க தவறாக பேசினாலும் சரி, நீங்க இருக்கும்போது அவங்க பொய் கூறினாலும் சரி, அவங்க அதை எதிர்த்து நிற்பீங்க. நீங்க எதிர்த்து நிற்பீங்க. அதனால பல உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. நீங்க ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சில உறவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. யாரிடமாவது ஏதாவது ஒண்ணு கூறணும் அப்படின்னா உடனே நீங்க மனசுல இருக்கிறத அப்படியே கூறிடுவீங்க. அப்படி கூறினா அவங்களுடைய மனதானது கஷ்டப்படும் என்று உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அதனை உங்களால எப்படி கூறணும் என்று தெரியாம அப்படியே நீங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி கூறிடுவீங்க. ஆனா நீங்க கூறுவது 100க்கு 100 சரியான வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் கூறுகின்ற விதமேனா தவறாக இருக்கலாம். ஆனா நீங்க கூறுகின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும், அது அனைத்துமே சரியான வார்த்தைகளாக நிச்சயமாக இருக்கும். நீங்க எப்பவுமே நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எப்பொழுதுமே உழைத்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நினைத்து இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு காலத்துல உங்களுக்கு நேர்மையா இருப்பீங்க அல்லவா, அந்த நேர்மை தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். உங்களுடைய நேர்மைக்கு கிடைத்தது காயங்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்க யாரையும் சந்தேகப்படாம நம்பி வாழ்வீங்க. யார் மீதும் சந்தேகம் வைக்க மாட்டீங்க. யாரையாவது சந்தேகப்பட்டா அது நம்மளை சந்தேகப்படுவது என்பது போல நினைத்து நம்மளுடன் அவங்க பேசுறாங்களா, பழகுறாங்களா, அப்ப நமக்கு அவங்க உண்மையா இருப்பாங்க அப்படி நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. அப்படி நீங்கள் இருந்தாலுமே உங்களை அவங்க ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. சிலர் அதையும் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஏமாத்திருப்பாங்க. முக்கியமா பண விஷயத்துல உங்களை எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நிச்சயமா ஏமாத்தி அது யாரு என்ன என்று கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உண்டே இருக்கும். நான் தவறு செய்ததே கிடையாது, அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கு என்ற ஒரு கேள்வி உங்களை பல தடவைகள் உங்களுக்குள்ள கேட்டு உங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். என்ன செய்யறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. தெரியாம நீங்க முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து அடுத்து நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகும் என்று தெரியாம நீங்க இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு நிச்சயமாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்து கொண்டும் வரீங்க. ஆனா இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது யார் தெரியுமா? சனி பகவான். இந்த சனி பகவான் தனுசு ராசியில தாக்கத்தை கொடுத்தார். இந்த ஒரு தாக்கம் உங்களால மறக்க முடியாத ஒரு தாக்கங்களாக இருந்திருக்கும். இதிலிருந்து உங்களால வெளிவர முடியாத ஒரு தாக்கங்களாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில சனி பகவான் உங்களுக்கு கொடுத்தார். அதுலயும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை மற்றும் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் மீது நேரடியாக தாக்கத்தையே கொடுத்தார். நீங்க யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்கள் மீது நம்பிக்கை வைக்காங்களோ அவங்கெல்லாம் இறுதி வரைக்கும் உங்களுடன் இருக்காமல் பாதியிலே உங்களை விட்டு சென்று விடுவாங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையும் சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சரி பாதியிலே முறிந்து போயிருக்கும். ஆனா அதற்கான காரணங்கள் கூட உங்களுக்கு தெரியாது. இதற்கும் காரணமாக இருந்தது சனி பகவான். இதனால தாங்க சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்தார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையை எடுத்தாரு. உங்களுடைய வாழ்க்கையில உங்க மீது வைத்திருக்கக்கூடிய அனைவருடைய நம்பிக்கையும் உங்கள் மீது இருந்தும் அவர் உடைத்து விட்டார். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளையும் பல முறைகள் பல தடவைகள் தாமதமாக்கி கொண்டே இருந்தார். நீங்க நல்ல ஒரு முடிவுகளைத்தான் எடுப்பீர்கள். அந்த நல்ல ஒரு முடிவுகளை எடுத்தாலுமே அந்த முடிவுகள்ல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்காமல் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் நிச்சயமாக உங்களுக்கும் போய்கொண்டே இருந்திருக்கும். சில வாய்ப்புகள் உங்களுடைய கையில் வந்திருக்கும். வந்தும் அது உங்களுடைய கையை விட்டு தவறி போயிருக்கும். அந்த வாய்ப்புகள் ஏன் வந்தது, ஏன் நம்மளுடைய கையை விட்டு போனது என்று கூட உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமாக நடந்திருக்கும். வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய திறமையானது இருந்தும் உங்களுக்கு அதற்கேற்ற அளவுக்கு வெற்றியானது கிடைக்காமல் போயிருக்கும். இதனை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தம் அடைவீங்க. தொழில் செய்து கொண்டிருந்த நபர்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு தோல்வியானது ஏற்பட்டிருக்கும்.
முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இருவர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்க தொழில் பண்ணியிருப்பீங்க. அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கும். திட்டமிடாத மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகி இருக்கும். பண விஷயத்துல ஒரு நிலைத்தன்மையானது இல்லாம உங்களுக்குள்ள போயிருக்கும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணமானது கையில உங்களுக்கு தங்காது. இந்த அனுபவங்களும் உங்களோட மனதளவுல சோர்வடைய செய்து கொண்டே இருக்கும். உங்களுடைய உறவுகள்ல துரோகங்கள் இன்னும் ஆழமான ஒரு காயத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த துரோகங்கள் சாதாரண ஒரு துரோகங்களாக இருக்காது. அது நீங்க நம்பியவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவுக்கு ஒரு துரோகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி சில நபர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்றிருப்பாங்க. இன்னும் சிலர் உங்களுடைய பின்னால் பேசியிருப்பாங்க. இன்னும் சிலர் நேரடியாகவே உங்களை விட்டும் விலகியிருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களை நான் யாரையும் நம்ப முடியாதா என்ற ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கும். அந்த ஒரு நிலைமையிலிருந்து உங்களால வெளியில் போக முடியாம இன்னமும் நீங்க சிக்கி தவித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நான் கூறியது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா இந்த எல்லா விதமான விஷயங்களும் நடந்திருக்கும். ஆனா அந்த அனுபவங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இல்லாமல் நடந்திருக்குமா? ஒரு காரணங்கள் இருக்கும். ஏன் தெரியுமா? சனி பகவான் உங்களை இந்த ஒரு நேரத்துல சோதித்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் அவர் அமைப்பார். ஆனா அந்த அமைக்கக்கூடிய நாட்கள் இந்த 5 நாட்களாக மட்டுமே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு 5 நாட்கள்ல மறுபடியும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை அவர் அமைத்து கொடுப்பார். நீங்க எதை தவறாக செஞ்சீங்க, எதை சரியாக செஞ்சீங்க என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்க இப்போது முன்பு இருந்த ஒரு மனிதர் கிடையாது என்கிறத உங்களுக்கு உணர வைப்பார். நீங்க அனுபவம் கொண்ட நிதானமான ஒரு வலுவான ஒரு மனிதராக நீங்க இந்த ஒரு நேரத்துல மாறி இருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனிமே இந்த 5 நாட்கள்ல தீர்ந்துவிடும். வரக்கூடிய இந்த இடைப்பட்ட 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றத்தை ஆரம்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்க்காத ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வானது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த தீர்வின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனானது இந்த ஒரு நேரத்துல குறைந்து ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறந்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுங்க. இந்த ஒரு காலத்துல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அதிபதி குரு பகவான். குரு பகவானின் சக்தி மெதுவா உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் கெடுதலானது ஏற்பட்டிருக்கும். இதனால உங்களுடைய அதிபதியால் எதுவுமே பண்ண முடியாம இருந்திருப்பார். ஆனா இந்த ஒரு நேரத்துல சனி பகவானின் தாக்கம் குறைந்து சனி பகவான் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மைகளை கொடுத்தாலும் உங்களுடைய அதிபதியும் உங்களுக்கு ஒரு பக்கம் அவரால் முடிந்த ஒரு துணையையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த சனி பகவானின் கடினமையான ஒரு தாக்கத்தை நீங்க இந்த ஒரு நேரத்துல உங்களால தாங்க முடியும். அதாவது நீங்க இருக்கக்கூடிய முடிவுகள் இப்போது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும். நீங்க எப்பேற்பட்ட முடிவுகளை எடுத்தாலும் சரி, இது உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் எது எடுத்தாலும் சரி, அதுல இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியானது கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் இனிமே வீண் போகாது. இது வரைக்கும் வீண் போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வீண் போகாமல் இருக்கும். புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிப்பாங்க. இந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரத்தை நிச்சயமாக அவங்க ஏற்படுத்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. அவங்க உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட உதவி செய்வாங்க. இது ஒரு நண்பராக இருக்கலாம். இல்லைன்னா உங்க கூட உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நபர்களாக கூட இருக்கலாம். ஆனா இந்த நபர்களின் சந்திப்பு உங்களை இறுதி வரைக்கும் இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய திசையையும் நிச்சயமாக மாற்றியும் கொடுக்கும். இந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். இதுவரை நினைக்காத ஒரு வாய்ப்பு கூட திடீரென்று உங்களுடைய முன்பு வந்து நிற்கும். இது ஒரு புதிய ஜாப்பை உங்களுக்கு தேடி இல்லைன்னா புதிய ஜாப்பை மாற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஒரு நியூ ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க நினைத்தாலுமே அடைய முடியாத ஒரு உயரத்தை இப்போது நீங்க அடைந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சாத்தியமானது நிச்சயமாக நடக்கும். ஏன் தெரியுமா? நீங்க இப்போது தயார் நிலையில இருக்கிறீங்க. நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள், நீங்க அனுபவித்த கஷ்டங்கள், இவை அனைத்துமே உங்களை அந்த துயரத்தை அந்த ஒரு உயரத்தை நிச்சயமாக அடைய தயாராக்கி கொண்டிருக்கும். எனவே பண விஷயத்துல நீங்க மெதுவாக ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா விடுவீங்க. சைடு இன்கமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போது சரியான ஒரு வழியில் நீங்க போய்கொண்டு இருக்கீங்க. அந்த வழியிலேயே போங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். எனவே தனுசு ராசி அன்பர்களை நீங்க இது வரைக்கும்
பட்ட கஷ்டங்கள் வீண் போகவில்லை, அது உங்களுடைய உருவாக்கிவிடும். இனிமேல் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சோதனைகளை நிறுத்தி இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரென்த்தை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுத்து கொண்டிருக்கிறார். இனிமே உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒரு பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். இந்த ஒரு பாதை உங்களுக்கு நம்பிக்கை, முன்னேற்றம் மற்றும் வெற்றி நிறைந்ததாக நிச்சயமாக இருக்கும். நீங்க ஜெயிப்பது நிச்சயம். ஏன் தெரியுமா? நீங்க இப்போது விழுந்து எழுந்த ஒரு மனிதராக இருப்பீங்க. இதனால இந்த ஒரு அனுபவம் தான் உங்களை நீங்கள் நினைத்ததை விட உயரத்திற்கு கொண்டு செல்ல போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு நீங்க நிச்சயமா போவீங்க. மறக்காம இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் உங்களால் ஒருபோதும் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.